ஆலனுக்கு கிட்டத்தட்ட 18 வயசு ஆக போது ஸ்கூலே முடிக்க போறான். ஆனா சின்ன வயசுல இருந்து பயந்துகிட்டு இப்போ வரையும் சுன்னத் பண்ணாம இருக்கானா. இதனால சொந்தக்காரங்க எல்லாம் அவனோட அப்பா எங்க போனாலும் பையனுக்கு ஏன் இன்னும் பண்ணாம இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. டெய்லி ஆலன் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வினயோட வீட்டுல தான் அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்களா. அதனால வேற எங்கேயும் சரியா வராதுன்னு வினயோட வீட்டுல வச்சே தன்னோட பையனுக்கு சுன்னத் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளான் போடுறாப்ல. அதனால வினயோட அப்பா கிட்ட வந்து ஒரு சிடி பிளேயர் கொடுத்து அதை டிவி கிட்ட வச்சுட்டு எங்கேயாவது வெளியில கிளம்பி போற மாதிரி கிளம்பி போக சொல்ல அவரும் அதே மாதிரி வச்சுட்டு ஆலனோட அப்பா கூட சேர்ந்து ஒரு இடத்துல பதுங்கிடுறாப்ல. இப்ப பசங்க கண்டிப்பா ஏதாவது பல்லான சீடியோட உங்க வீட்டுல அசம்பிள் ஆவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா ஹரியும் அஜினும் முதல்ல வராங்க. ஆனா சீடியோட வரல, கையில பீரோட வந்திருக்காங்க. இப்படி பசங்க சரக்கடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்களேன்னு இப்பதான் முதல் தடவை பாக்குறாங்களா. அதுல ரெண்டு டாடிஸும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இவனுங்க எதுவும் கையில எடுத்துட்டு வரல அப்படின்னா என்னோட பையன் தான் சீடியோட வருவான்னு சொல்லிட்டு இருக்க அவன் பார்த்தா ஒரு பொண்ணோட வரான். அதுல ஆலனோட அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. எல்லாரும் உள்ள போய் கதவை லாக் பண்ணோன்னு ஆலனோட அப்பா அவரோட ஆர்மியை உள்ளே இறக்கிறாப்ல. எல்லாரும் வீட்டை சுத்து போட்டு பின்னாடி வழியா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா அங்க ஹால்ல 3 பசங்களும் ஹாயா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஆலனை மட்டும் ஆள காணும். எங்க போனான்னு பார்த்தா ரூமுக்குள்ள தனியா அவன் ஆளோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கதவை தட்டுற சத்தம் கேட்க எவன்டா அது இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு கடுப்புல வந்து ஓபன் பண்ணா அவன் அப்பாவும் அவரோட ஆர்மியும் நிக்கிறாங்க. அவ்வளவுதான், மொத்த பேரும் சேர்ந்து பையனை கதற கதற தூக்கிட்டு போயிடுறாங்க. 10-15 பேர் சேர்ந்து அவனை லாக் பண்ணி பேண்ட்டை உருவிடுறாங்களா. அதுக்கு மேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பர்ஃபெக்டான டைமிங்ல சவர கத்தியோட என்ட்ரி கொடுத்தவரு வந்த வேகத்துக்கு சுன்னத் பண்ணி விட்டு போயிடுறாரு. ஒரு வழியா அப்பா பல போராட்டங்களுக்கு அப்புறம் வீட்டுல பந்தல போட்டு ஃபங்க்ஷனை சிறப்பா செலிப்ரேட் பண்ணிடுறாரு. அதே சமயம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஒருத்தனும் வந்து துணியை தூக்கி பார்த்துட்டு அவனை வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.